ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் 25 மைல் நீளமுள்ள ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி சுரங்கப்பாதை நவீன உலகின் ஒரு பொறியியல் அதிசயம். இரு கண்டங்களுக்கு இடையிலான தூரம் 9 மைல்கள் மட்டுமே என்றாலும் நிலநடுக்கங்கள் மற்றும் கண்டங்களின் நகர்வு காரணமாக பாலம் கட்டுவது இங்கு சாத்தியமற்றது. 1930களிலேயே இதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டாலும் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் 2030இல் கட்டுமானப் பணிகள் தொடங்க உள்ளன. கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி ஆழத்தில் அமையவிருக்கும் இது பிரான்ஸ் இங்கிலாந்து இடையிலான சுரங்கப் பாதையை விட 6 மடங்கு ஆழமானது. நிலநடுக்கங்கள் மற்றும் கண்டங்களின் நகர்வுகளை தாங்கும் வகையில் இந்த சுரங்கப் பாதை அதிநவீன நெகிழ்வுத்தன்மையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கட்டி முடிக்கப்பட்டால் ஸ்பெயினிலிருந்து மொராக்கோவிற்கு ரயிலில் வெறும் 30 நிமிடங்களில் பயணம் செய்துவிடலாம். ஒவ்வொரு ஆண்டும் 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் $10 பில்லியன் மதிப்பிலான இத்திட்டத்திற்கு ஏற்கனவே ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் யூரேஷியா சுரங்கப்பாதையே சிறந்த முன்மாதிரி. எதிர்காலத்தில் லண்டன், நியூயார்க் இடையிலான பயணக் கனவுகளுக்கு இந்த ஜிப்ரால்டர் சுரங்கப்பாதையே அச்சாணியாக இருக்கும். மனித இனத்தின் விடாமுயற்சி மற்றும் தொழில்நுட்பத்தின் உச்சமாக இந்த ஜிப்ரால்டர் சுரங்கப்பாதை அமையும் என்பதில் ஐயமில்லை.